இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். பிரண்டையை எப்படி துவையல் ஆகிக்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த பக்கம் சைடில் வந்து நார் இருக்கும், அதை எடுத்துக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் கையில் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ தடவிக்கணும். அப்போ தான் அரைக்காமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம தோல் எல்லாமே நம்ம நாரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ்க்கு எல்லாமே நம்ம நாரை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அப்போ தான் அரைக்காது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அதுவே நல்லா வதக்கிக்கலாம். நல்லாவே வறுபட்டுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிக்கலாம். அது ஆஃப் பண்ணி வறுபட்டுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பட்டது எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய், உளுந்து நல்லா செவக்கட்டும். வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். வெங்காயம், பூண்டு தோல் எடுக்காமல் ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் துவையலுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கணும். நான் புளியை கொஞ்சம் பிச்சு ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் நல்லா மசியும். புளி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. புளி நிறைய இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரண்டை வச்சோன்னா அதே பிளேட்டில் இதையும் போட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும் நல்லா. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அதே கடாய் வச்சு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், இப்போது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே தாளித்து வச்சுக்காங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் வதக்கி வச்சோம்ல, இது எல்லாமே அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு ஒன்றாவே. இப்போ நல்லா ஆறிட்டு இருக்கோம். ஆறின பிறகு மிக்சியில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு நான் காட்டேன். துவையல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுக்கோம்ல, அதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தாளித்து எடுத்தாச்சு. பிரண்டை துவையல் ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை. பிரண்டையை நம்ம ஃபஸ்ட்டு சீவணும். தோல் சீவ வேணாம், நார் மட்டும் எடுத்துக்கணும். சைடில் இருக்க நாரெல்லாம் நார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நாள் நம்ம ஊற வைக்கணும். தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிசுலாம் இருக்காது, கையும் அழிக்காது. ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, உளுந்து, காஞ்ச மிளகாய், புளி, அப்புறம் இந்த பிரண்டை, இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயெல்லாம் தாளித்து மேலே கொட்டிடணும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு பிரண்டை துவையல். ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இது கண்டிப்பாக எல்லாருமே இதை கண்டிப்பாக செய்யணும். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் துவையல். அது போக இட்லி, தோசை கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக நான் தண்ணி விடாமல் அரைச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உப்பு ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலை. நான் மிக்சியில் அரைக்கும் போது தான் உப்பு வந்து ஆட் பண்ணேன். ஓகேங்களா? நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வதக்கும் போது கூட உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.